ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கும் அமைச்சர் ஜெகதீஸ்வரி. தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? விஜய் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? கொலை மிரட்டல் விடுத்தாரா அமைச்சர் ஜெகதீஸ்வரி? தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு வெளியே எடுத்துருவேன். ஒருவேளை இதுவும் திமுக சதிதான். குட்டையை கிளப்பும் தாவேக்காவினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதியில நின்று ஜெயிச்சவங்க தான் அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள். இவங்க சமூக நலத்துறை அமைச்சரா என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இவங்க தொடர்ச்சியா சர்ச்சையில சிக்கிட்டே இருக்கிறாங்க. தாவேக்காவில யாராவது தப்பு செஞ்சா, தாவேக்கால நிர்வாகிகளா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், யாராவது தவறு செய்யும் பட்சத்தில் நான் சும்மா இருக்க மாட்டேன், சாட்டை எடுப்பேன், சுழட்டுவேன், அப்படி இப்படின்னு வீரவசனம் பேசினவர் தான் நம்முடைய முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். ஆனா தொடர்ச்சியா தாவேக்காவினர் பல சர்ச்சைகள்ல சிக்கிறாங்க. தொடர்ச்சியா சொல்ல போனோம்னா, இப்போ ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் இருக்கிறார்ல, இவரு ஒரு பெண்ணுக்கு கட்சியில பதவி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டார் அப்படின்னு அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, பொதுவெளியில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதனுடைய எதிரொலி காரணமா என்ன பண்றாங்க, தாவேக்கா கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்குறாங்க. அவங்க மேல வழக்கு பதிவு செய்யறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஓகே, வாழ்த்துக்கள், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அட் சேம் டைம் எம்எல்ஏ மேல கொடுத்த நடவடிக்கைக்கு இந்த ஆட்சி எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு மாவட்ட செயலாளர் மேல நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நடவடிக்கை எடுத்துட்டீங்க. எம்எல்ஏ பேல இதே போலதான் ஒரு பெண் வந்து என்ன பண்றாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எம்எல்ஏக்கு விஜய் சரவணனுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு. ஆனா அவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, இந்த ஜெகதீஸ்வரி அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏற்கனவே அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கும் ஜெகதீஸ்வரி அவர்களுக்கும் முட்டி மோதிக்கிட்டாங்க. பேரு முன்ன பின்ன போட்டுக்கிறாங்கப்பா, இதுதான் பிரச்சனை, வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது எப்படி நீங்க கீர்த்தனா பேரை ஃபர்ஸ்ட் போடலாம்? இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர்ன்றது நானு, ஆனா என் பேரை முதல்ல போடாம அமைச்சர் கீர்த்தனா பேரை நீங்க முன்னாடி போட்டுட்டீங்களே, இது ரொம்ப தப்பு அப்படின்னு பொதுவெளியில அதிகாரிகளை லெப்ட் ரைட்னு வாங்கினாங்க. இது பயங்கரமா பூதாகரமா கிளம்பி விஜய் அவர்களுக்கு வரி கேட்டு போயிருச்சு. பொதுவெளியில அதிகாரிகளை திட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எதனா ஒரு குறைகளா, எதனா ஒன்னா தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. தேவையில்லாம நீங்களும் அதிகாரத்தை கையில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு லெப்ட் ரைட் வாங்கினாரு விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சைலண்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல சர்ச்சைகள்ல ஈடுபட்டாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, நான் மனவேதனையில இருக்கேன், எதிர்கட்சிகள் பண்ற விஷயங்கள்ல நான் மனவேதனையில இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பல சர்ச்சைகள்ல வந்து என்ன பண்ணாங்க, சிக்கினாங்க. இப்படியே தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு சாத்தூர் ஒன்றிய செயலாளர் லக்ஷ்மணன் அவர்களை வெட்டி வீசிடுவேன், அவர் அடிச்சு நான் சாகடிச்சிருவேன், கொன்னுருவேன் அப்படின்னு ஏகபோக வசனங்களை பேசி ஆடியோல சிக்கி இருக்கிறாங்க. அதாவது ராஜாகூரு அப்படின்ற ஒருத்தர் மாற்று கட்சியில இருந்து சமீபத்துல தாவேக்கால இருந்து இணைஞ்சிருக்கிறார். இவரு அதாவது அந்த ராஜபாளையம் உள்ள அந்த தாசில்தார் அலுவலகத்துல அவர் என்ன பண்ணார், கான்ட்ராக்டரா வேலை செய்யறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் சாத்தூர் நகர ஒன்றிய செயலாளர் லக்ஷ்மணன் அவர்கள் என்ன பண்ணாரு, ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற ரேஞ்சில அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கிறாரு. ஸ்வீட் கொடுக்கறது மாத்திரம் இல்லாம 2-3 நாளா இருக்கிற அந்த ஒன்றியத்தை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கான்ட்ராக்ட் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு அதிகாரிகள் மத்தியில் அவர் கோரிக்கை வைத்ததாகவும் இங்க தகவல் சொல்லப்படுது. ஆக்சுவலா ராஜகுரு அவர்களும் ஜெகதீஸ்வரி அவர்களும் இந்த ஆடியோ உரையாடல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பூதாகரமா கிளப்பிருக்குங்க. ஜெகதீஸ்வரி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு கால் பண்ணாச்சு, எனக்கு தெல்ல தெளிவா சொல்லிடுங்க அண்ணாச்சி அப்படின்றாங்க. சொல்லுங்கம்மா, நான் சொல்றேம்மா, இதுல என்னம்மா இருக்கு, நடந்தது அப்படியே சொல்ல போறேன், அவ்வளவுதான். நான் வேற கட்சியில இருந்து வந்தாலும் தாவேக்காவில இப்ப நான் ஒன்றிய செயலாளர் இருக்கிறேன், விசுவாசமா இருக்கிறேன். நீங்க தாமா எல்லாமே, எம்எல்ஏவும் நீ தான், மாவட்ட செயலாளர் நீங்க தான், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, கேளுங்கம்மா நான் சொல்றேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு அண்ணாச்சி என்ன பண்ணா போல ஜெகதீஸ்வரி அவர்கள் கிட்ட பேசியிருக்காப்புல. யாருங்க உங்களை கேட்டுக்கிட்டு ஏன் தொகுதி தாசில்தார் ஆபீஸுக்கு வர சொன்னது? சாத்தூருக்கும் ராஜபாளையம் என்னங்க சம்பந்தம்? எதுக்குங்க நீங்க வந்து இங்க பண்றீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு ஜெகதீஸ்வரி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஆச் பூச்சுன்னு கத்திருக்கிறாங்க. உடனே ராஜகுரு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, ஐயாமா இங்க பாருங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, இதுல நான் தலையிடவே இல்லை. லக்ஷ்மணன் அவர் தான் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, போயிட்டு ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாருக்கும் லட்டு கொடுத்துருக்கிறாரு.
அதனால அவரை பிடிச்சி கேளுங்க. நானே ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அந்த அம்மா கேட்காம எதுவுமே பண்ணாதீங்க, எது இருந்தாலும் அந்த அம்மா தான் எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் அந்த அம்மா தான், அந்த அம்மா கிட்ட எல்லாம் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி நானும் சொல்லிட்டேன். அதனால நீங்க டைரக்டா பேசுறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவரு என்ன பண்ணி சொல்லியிருக்காரு. சரி, அவருடைய நம்பர் அனுப்பிவிடுங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, லெஃப்ட் ரைட் என்னன்னா பைத்தியக்காரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஏற்கனவே பொதுச் செயலாளரை கூப்பிட்டு ஏறுன்னு ஏறாரு, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்றீங்க. யாரை கேட்டுங்க எல்லைக்கு வந்தீங்க? என் தொகுதிக்கு எதுக்கு வந்தீங்க? இந்த பார்டரை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரக்கூடாது அப்படின்றதான பேச்சு. என் பார்டரை தாண்டி எதுக்கு நீங்க வரீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு ஜெகதீஸ்வரி அவர்கள் லெஃப்ட் ரைட்னு வாங்கியிருக்கிறாங்க. பேசுற பேச்சுல எமோஷனல் ஆயிட்டு இருப்பாங்க போல இருக்கு. இதுக்கு அப்புறம் வந்தா போல அந்த லக்ஷ்மணன் கை காலை கட்டி அம்மனங்கட்டியோட நின்று நான் பண்றேன், கொண்டே விடுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு சவால விட்டு சர்ச்சையில சிக்கி இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமாப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு என்ன பண்ணுது, தமிழ்நாட்டு அரசியல பூதாகரமா பிடிச்சிருக்கு. தொடர்ச்சியா தாவேகாவினர் பல சர்ச்சைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கண்டுக்கும் காணாத மாதிரி விஜய் அவர்கள் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்க நம்மளுக்கு எழுது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு நாலேஜ் வருகிற எல்லா விஷயத்திலையும் நான் வந்து சூடாயிடுவேன், சுழுக்கெடுத்துருவேன், சாட்டை எடுப்பேன், சுழட்டுவேன் அப்படின்னாரு. படத்துல மட்டும்தான் போல இருக்கு. என்ன ஜனநாயகன் படத்துல சாட்டையை எடுத்து உங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வந்தா கொள்ளை அடிக்கிறதுக்கு கொலை பண்றதுக்குமா வரீங்கன்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்து இப்படி சொல்லிட்டுவாரு. அது ஆக்ஷன் பிளாக் அதுன்றதுனால அவர் என்ன பண்ணுவாரு, பஞ்சு டயலாக் பேசி படத்துல வந்து என்ன பண்ணுவாரு, அவர் வந்து என்ன பண்ணுவாரு, சாட்டை எடுத்து சொல்லிட்டுவாரு. நிஜத்துல சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா எம்எல்ஏக்கள் தப்பு செஞ்சு, அமைச்சர்கள் தப்பு செஞ்சு இவரு நடவடிக்கை எடுத்தா இவருக்கு பெரிய மைனஸ் ஆயிரும். ஏற்கனவே இவருக்கு மெஜாரிட்டி இல்லாம தொங்கிட்டு இருக்கு சிஎம் சீட்டு, எப்ப ஆடிக்கிட்டு விழுந்துருமோன்னு தெரியல. ஏன்னா மெஜாரிட்டி மேஜிக் நம்பர் 118 கிடையாது. அதுதான் பெரிய ஃபால்ட்டே. 107 சீட்டை வச்சுக்கிட்டு தாவேக்கா பண்ற அலப்பறைகள் இருக்க, பயங்கரமான அலப்பறைகளா இருக்கு. ஏன்னா நாடு இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி சார்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துல தாவேக்காவினர் தான் சிக்கிறாங்க. அதாவது திமுக கூட இப்படி பண்ணியிருக்காது போல இருக்கு கடந்த ஆட்சிகள் எல்லாம். ஆனா தாவேக்கா பண்றாங்க பாருங்க, உங்க வீட்டு எங்க வீட்டு அலப்பறைகள் இல்ல, அந்த மாதிரி அலப்பறைகளை தாவேக்காவினர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விஜய் அவர்கள் ஏன் தட்டி கேட்க மாட்டேங்கிறாரு? படத்துல மட்டும் தான் தட்டி கேட்பாரோ? சினிமால மட்டும் தான் இந்த பஞ்சு டைலாகோ? நேர்ல எல்லாம் வந்து பேச்சு தான், செயல்ல எல்லாம் கிடையாது. முதலமைச்சரா பொறுப்பேற்கும் போது சொன்னாரு, நம்ம ஆட்சி தானே, நம்ம விஜய் தானே, நம்ம தானே முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆடக்கூடாது, உங்க வாழெல்லாம் என்ன பண்ணணும், சுருட்டி வச்சுக்கணும் அப்படின்னு தான் சொன்னார். ஆனா இது வரைக்கும் எத்தனையோ பேர்கள் அலப்பறைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம விஜய் அவர்கள் பார்த்து என்ன பண்றாரு, வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. இதுதான் சிம்பிளான விஷயம். இன்னைக்கு ஜெகதீஸ்வரி அவர்கள் ஏற்கனவே சர்ச்சைகள் மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் இன்னமும் ஜெகதீஸ்வரி அவர்கள் மேல துறை சார்ந்தோ இல்ல சட்டப்படியோ ஏன் நீங்க நடவடிக்கை? ஒரு கொலை மிரட்டல் எடுத்திருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் அப்படி பண்ணலாமா? அவங்க தார்மீகமா பொறுப்பேற்றிருக்கிறாங்க, சத்தியப்பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த சத்தியப்பிரமாணம் செய்யறதுக்கு ஆப்போசிட்டா இவங்க என்ன பண்றாங்க, தனி மனித விருப்பு வெறுப்ப இங்க அவங்க என்ன பண்றாங்க, உபயோகிக்கிறாங்க. ஒரு ஒரு ஒன்றிய செயலாளர் தவறு பட்சத்தில் அவங்களை கூப்பிட்டு வச்சு நீங்க சட்ட ரீதியாவோ கட்சி ரீதியாவோ நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா எடுக்கல. மாறா என்ன பண்றீங்க, கொலை மிரட்டல் விடுறீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ரவுடிசம் செய்றீங்களா? நீங்க அமைச்சரா இல்ல வேற எதுனாவா? அப்படி கேள்விகள், பல கேள்விகள் நமக்கு வருது. ஏன்னா நீங்க சத்தியப்பிரமாணம் எடுக்கும் பொழுது தனி மனித விருப்பு வெறுப்பு நீங்க காட்டக்கூடாது. ஆனா இன்னைக்கு பொதுவெளியில இப்படி காட்டுறீங்கன்னா இப்போ உடனே எப்படி தெரியுமா அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டாங்க. அவர் வந்து அந்த ராஜகுரு வந்து ஆடியோ லீக் பண்ணார்ல, அவர் வந்து மாற்று கட்சியில இருந்து வந்தாரு. இது திமுக இருந்து அவர் வந்திருக்காரு. அதனால அவர் என்ன பண்ணாரு, எங்களை வந்து அசிங்கப்படுத்துறாரு, கேவலப்படுத்துறாரு. நான் போன்ல எல்லாம் மிரட்டவே இல்லை, நேர்ல கூப்பிட்டு தான் நான் விசாரிச்சேன். மிரட்டல் கிரட்டல் பொய், அப்பட்டமான பொய். இவங்க டிஜிட்டல் உலகம். அதனால என்ன பண்றாங்க, வாய்ஸை மாடுலேஷன் பண்ணி வெளியிட்டாங்க. சொல்றாங்க அமைச்சர் ஜெகதீஸ்வரிகள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு இவங்க பிளேட்டை மாத்துறாங்க பாத்தீங்களா? அந்த அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. ஒரு தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அப்பாலஜி கிடையாது, அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, எதுவுமே இவங்க கேட்டுக்க மாட்டாங்க. ஆனா பழிய மட்டும் ஈஸியா என்ன பண்றாங்க, திமுக சதி, தீய சக்தி சதி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா என்ன பண்றாங்க, மாத்திரு. அந்த காலம் முடிஞ்சு போயிருச்சு. இந்த திமுக சதி, தீய சக்தி சதி, ஸ்டாலின் சதி, உதயநிதி ஸ்டாலின் சதி எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறமா அந்த பழைய அரைச்சமாவே அரைக்க முடியாது. ஏன்னா ஆட்சி உங்களுது, ரெக்கார்டு வாய்ஸ் உங்களுது, ரொம்ப டீட்டெயிலா தெரியுது. வேணா ஃபேக்ட் செக் போட்டுக்கோங்க. தமிழ்நாடு அரசு ஃபேக்ட் செக் இருக்குல்ல, ஃபேக்ட் செக் போட்டுட்டு ரிலீஸ் பண்ணுங்க. இது உங்க வாய்ஸா இல்லையா, இது போலியா இல்ல என்ன சொல்லிட்டு ஃபேக்ட் செக் போட்டு பண்ணுங்க.
ஆனா அதை விட்டுட்டு திமுக சதி செஞ்சிருச்சு, அவர் மாற்று கட்சியில இருந்து வந்தாரு, அவர் எங்களுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யறாரு, என்ன டேமேஜ் பண்றதுக்கு அவர் பண்றாரு, என் அமைச்சர் பதவி பறிக்கிறதுக்கு பண்ணாரு, என் நற்பெயருக்கு எடுக்கிறதுக்கு அவர் பண்றாருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்க கதை விட முடியாது. ஏன்னா எல்லாம் ஆதாரப்பூர்வமா இருக்கு. ஏற்கனவே அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கும் உங்களுக்கும் வாய்க்கா தகராறு போயின்றது சொல்லிட்டு டிட்டோவா எல்லாமே ஆடியோ ரெக்கார்ட் பதிவுல இருக்கு. இதனால விஜய் அவர்கள் கூப்பிட்டு லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. உடனே என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் அன்பு சகோதரிகள் நாங்கள் அப்படின்னு ஒரு செல்ஃபி ஒண்ணு போடுறாங்க. செல்ஃபி போட்ட பேரும் இந்த பிரச்சனை அடங்குச்சானா கிடையவே கிடையாது. சோ தொடர்ந்து ஜெகதீஸ்வரி அவர்கள் சர்ச்சையில சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் என்ன? விஜய் அவர்கள் என்னதான் முடிவெடுக்க போறாரு? அப்போ எந்த ஒரு தப்பு செஞ்சாலும், யார கொலை மிரட்டல் விடுத்தாலும், எந்த பெண்களுக்கு கற்பழிப்புக்காக ஒரு எம்எல்ஏ இங்க துணை போனாலும் இங்க சர்வசாதாரணமா மன்னிக்கணுமா, நார்மலைஸ் பண்ணிடுறாங்களா எல்லாத்தையுமே. அப்போ எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு பெரிய ஆப்பு. சோ தப்பு செஞ்சவங்களும் இந்த அரசு காப்பாத்துது. இதுல என்ன ஆட்சி செய்யறாங்க? இதுல இவங்க தூய சக்தின்னு வேற சொல்லிக்கிறாங்க. அதுதாங்க வேதனையா இருக்கு. நீங்க இந்த தயவு செய்து தாவேக்காவினர் தூய சக்தின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒட்டுமொத்த தீய சக்தி பண்ற வேலையும் தாவேக்கா பண்ணிக்கிட்டு தீய சக்தின்னு திமுக கிட்ட இவங்க என்ன பண்றாங்க, பிராண்ட் அப்படியே மாத்தி விடுறாங்க. ஆனா உண்மையிலேயே தூய சக்தி யாரு, தீய சக்தி யாரு அப்படின்னு மக்கள் இன்னைக்கு உணர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மாணவர்கள் போராட்டத்துல இந்த நீட் எதிர்ப்பு தேர்விலையும் பாத்தீங்கன்னா திட்டவட்டமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த போராட்டத்துல திட்டவட்டமா தெரிஞ்சுக்கிட்டாங்க தூய சக்தி யாரு, தீய சக்தி யாரு. அதே போல பாத்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி, அதாவது அந்த வெற்றிக்கு பங்கு போடுறதுக்கு வருது யாரு அப்படின்ற எல்லா சக்தியும் இங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அப்படியே என்ன பண்றாங்கன்னா மாத்துறாங்க விஷயம். அதாவது ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்களா, அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுல தாவேக்கா முன்னுரிமை பெற்றிருக்குது. இந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் மேல விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு, ஒரு மாவட்ட செயலாளர் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடவடிக்கை எடுக்கிறீங்க. இதே ஒரு பெண்மணி அதே போலதான் என்ன பண்றாங்க, எல்லா ப்ரூஃபும் கொடுத்து அமைச்சர் எம்எல்ஏ அவர்களுக்கு இதுல பங்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா ஒரு எம்எல்ஏ போயிடும். ஒரு எம்எல்ஏ போனா தாவேக்காவுக்கு பெரு ஆப்பாயிடும். அதனாலதான் என்ன பண்றாங்க, எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த அமைச்சர் மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. போலீஸ் கேஸ் கொடுப்பீங்களா, வழக்கு தொடருவீங்களா, கொலை மிரட்டல் கொடுக்குறாங்களா, எந்த அளவுக்கு இது பாத்தீங்கன்னா வழக்கு தொடரலாம். ஏன் வழக்கு தொடர மாட்டீங்க? ஏன் தாவேக்கா காப்பாத்துது, ஏன் எம்எல்ஏவை காப்பாத்துது, அமைச்சரை காப்பாத்துது? ஏன்னா எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. எடுத்தா இங்கே எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும். ஒருவேளை எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டால் அது தாவேக்காவுக்கு எண்ணிக்கை குறைக்கப்படும் அப்படின்றதுலயும் எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. சோ தொடர்ந்து தாவேக்காவில் இருக்கிற அமைச்சர்கள் பல சர்ச்சைகளை சிக்கிட்டு வராங்க. விஜய் இன்னமும் மௌனத்தை தான் அப்படியே அமைதியை காத்துட்டு இருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல. இதை பத்தி கருத்து நம்மளுடைய கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.